வணக்கம். அரசியல் A to Z. பறையர் வன்னியர் சமூக மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்திய முதலியார் சமூகம். நண்பர்களே, வட தமிழகம் மற்றும் மத்திய தமிழகம் வன்னியர் பறையர் சமூக கோட்டையாகும். இந்த இரண்டு மண்டலத்திலும் பெரும்பான்மை மக்களான வன்னியர் மற்றும் பறையர் சமூகத்தை புறக்கணித்த திமுக, சிறுபான்மை மக்களான தெலுங்கர்கள், முதலியார், பிள்ளை, இஸ்லாமியர் போன்றோர்கள் ஆக்கிரமிப்பு திட்டம் தீட்டி செயல்படும் திமுக கட்சி, விழித்து கொண்ட பறையர் சமூகம் மற்றும் வன்னியர் சமூக மக்கள். ஊரு இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். தமிழர்கள் அடித்துக் கொண்டால் தெலுங்கர்களுக்கு கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் பெரிய சமூகம் வன்னியர்கள் சமூகம். 20% மேல் உள்ளார்கள். இதுதான் உண்மை. ஆதி திராவிடர் சமூகம், பழங்குடியினர்கள் 20% உள்ளார்கள். வன்னியர் சமூகத்திற்கு 20% என்றால் 47 சட்டமன்ற தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும். அதேபோல பட்டியலின மக்களுக்கு 46 சட்டமன்ற தொகுதிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு சமூகத்திலும் பல நூறு உட்பிரிவுகள் உள்ளன. பட்டியலின மக்கள் தமிழகம் முழுவதும் பரவி வாழ்கிறார்கள். ஆனால் வன்னியர் சமூகம் வடக்கு மண்டலம் 11 மாவட்டங்கள், மத்திய மண்டலம் 7 மாவட்டங்கள், மேற்கு மண்டலம் 5 மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். சமூக நீதி அடிப்படையில் வன்னியர்களுக்கு முக்கிய 4 கட்சிகளும் தலா 47 சட்டமன்ற தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும். உதாரணமாக, இஸ்லாமியர்கள் தமிழகம் முழுவதும் பரவி வாழ்கிறார்கள். மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலத்தில் எந்த சீட்டும் வழங்கப்படவில்லை. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி பாளையங்கோட்டை தென் மண்டலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதர 12 சட்டமன்ற தொகுதிகள் வடக்கு மண்டலம் மற்றும் மத்திய மண்டலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சதி திட்டம் 1. இரண்டாவது, பிள்ளை சமூக மக்களே இல்லாத தருமபுரி, ரிஷிவந்தியம் போன்ற 2 சட்டமன்ற தொகுதிகளில் 2 சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. சதி திட்டம் 2. மூன்றாவது சதி திட்டம், வட தமிழகத்தில் அதிமுக சார்பாக கலசப்பாக்கம், காஞ்சிபுரம், ஆரணி, வேலூர், ஆற்காடு, செங்கல்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற 7 சட்டமன்ற தொகுதிகள். இதில் சதித்திட்டம் என்ன? உண்மையில் முதலியார் சமூகத்தில் பல பிரிவுகள் உள்ளன. துளுவ வேளாளர், சோழிய வேளாளர், சைவ வேளாளர், வெள்ளாளர், பிள்ளைமார், முதலியார் அனைவரும் வேளாளர்கள் பிரிவை சார்ந்தவர்கள். முதலியார் துளுவ வேளாளர் வடக்கு பகுதியிலும், சைவ வேளாளர் பிள்ளைமார் தெற்கு பகுதியிலும், சோழிய வேளாளர் மத்திய பகுதியிலும் வசிக்கிறார்கள். இந்த அனைத்து பிரிவு மக்களுக்கும் வடமண்டலத்தில் வாய்ப்பு வழங்கியது பறையர் வன்னியர் சமூக அதிகாரத்தை பறிக்கப்பட்டு அரசியல் அடிமைகளாக உருவாக்கப்படுகிறார்கள். தங்கள் உரிமை சிறுபான்மை மக்களிடம் கையேந்தி வேண்ட நிலை தள்ளப்படுகிறது. சதித்திட்டம் 3 கிளை 1. தேமுதிக கட்சிக்கு திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அதில் 5 சட்டமன்ற தொகுதிகள் நாயுடு சமூகம் வைத்துக்கொண்டு, ஒரு சட்டமன்ற தொகுதி பிள்ளைக்கு தருமபுரி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு சட்டமன்ற தொகுதி போலூர் முதலியாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சதித்திட்டம் 4. திமுக கட்சி சார்பாக 18 சட்டமன்ற தொகுதிகள், இதர 5 சட்டமன்ற தொகுதிகள் வேளாளர் சமூகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 10%. மக்கள் தொகை அதிகபட்சம் 5% தான் உள்ளார்கள். 5% என்றால் 11 முதல் 12 சட்டமன்ற தொகுதிகள் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட வேண்டும். அப்படி எதுவும் நடக்கவில்லை. வட தமிழகத்தில் மட்டும் 19 சட்டமன்ற தொகுதிகள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 19 சட்டமன்ற தொகுதியிலும் 17 சட்டமன்ற தொகுதிகளில் வன்னியர் மற்றும் பறையர் பெரும்பான்மை தொகுதிகளாகும். விவரங்களை மேலே பார்க்கலாம். 1. VG ராஜேந்திரன், ஜாதி முதலியார், சட்டமன்ற தொகுதி திருவள்ளுவர், கட்சி திமுக, மொத்த வாக்காளர்கள் 2,48,651. அதில் பறையர் 30%, வன்னியர் 27%, முதலியார் 15%. முதலியார் சமூகம் 3வது இடத்தில் உள்ளார்கள். 2. RD சேகர், முதலியார், சட்டமன்ற தொகுதி பெரம்பூர், கட்சி திமுக, வாக்காளர்கள் 2,22,792. அதில் ஆதி திராவிடர்கள் 40%, வன்னியர்கள் 17%, முதலியார் 2%. முதலியார் சமூகம் 8வது இடத்தில் உள்ளார்கள். 3. டாக்டர் எழிலன் நாகநாதன்,
சட்டமன்ற தொகுதி 1000 விளக்கு. கட்சி திமுக. வாக்காளர்கள் 1,53,908. அதில் வன்னியர்கள் 21%, ஆதி திராவிடர் 18%, முதலியார் 12%. முதலியார் சமூகம் 3வது இடத்தில் உள்ளார்கள். 4. நே சிற்றரசு ஜாதி துளுவ வேளாளர். சட்டமன்ற தொகுதி அண்ணா நகர். கட்சி திமுக. வாக்காளர்கள் 1,81,402. அதில் ஆதி திராவிடர்கள் 24%, நாயுடு 16%, முதலியார் 12%. முதலியார் சமூகம் 3வது இடத்தில் உள்ளார்கள். 5. ராஜா அன்பழகன் ஜாதி துளுவ வெள்ளாளர். சட்டமன்ற தொகுதி தியாகராய நகர். கட்சி திமுக. வாக்காளர்கள் 1,54,943. அதில் வன்னியர்கள் 15%, பிராமணர்கள் 12%, முதலியார்கள் 1%, 9வது இடத்தில் உள்ளார்கள். 6. தா மோ அன்பரசன் ஜாதி முதலியார். சட்டமன்ற தொகுதி ஆலந்தூர். கட்சி திமுக. வாக்காளர்கள் 2,91,052. அதில் ஆதி திராவிடர்கள் 37%, வன்னியர்கள் 34%, முதலியார் 1%, 9வது இடத்தில் உள்ளார்கள் முதலியார் சமூகம். 7. டாக்டர் RS கீர்த்தியா தேவி முதலியார். சட்டமன்ற தொகுதி தாம்பரம். கட்சி திமுக. வாக்காளர்கள் 3,23,677. அதில் 40% ஆதி திராவிடர்கள், 29% வன்னியர்கள், முதலியார் 2% மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். 10வது இடத்தில் முதலியார் சமூகம் உள்ளது. 8. MKT கார்த்திக் தண்டபாணி ஜாதி முதலியார். சட்டமன்ற தொகுதி செங்கல்பட்டு. கட்சி திமுக. வாக்காளர்கள் 3,66,400. அதில் வன்னியர் சமூகம் 30%, பறையர் சமூகம் 21%, முதலியார் சமூகம் 16%. முதலியார் சமூகம் 3வது இடத்தில் உள்ளார்கள். 9. S நித்யா ஜாதி முதலியார். சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம். கட்சி திமுக. வாக்காளர்கள் 2,76,299. அதில் வன்னியர்கள் 27%, முதலியார் 20%, பறையர் 15%. இந்த தொகுதியில் முதலியார் சமூகம் 2வது இடத்தில் உள்ளார்கள். 10. PSD சரவணன் ஜாதி முதலியார். சட்டமன்ற தொகுதி கலசப்பாக்கம். கட்சி திமுக. வாக்காளர்கள் 2,30,766. அதில் வன்னியர் சமூகம் 40%, ஆதி திராவிடர் 22%, முதலியார் 12%. முதலியார் சமூகம் 3வது இடத்தில் உள்ளார்கள். 11. மகாலட்சுமி கோவர்தனன் ஜாதி முதலியார். சட்டமன்ற தொகுதி ஆரணி. கட்சி திமுக. வாக்காளர்கள் 2,53,022. அதில் வன்னியர்கள் 30%, முதலியார் 24%, ஆதி திராவிடர்கள் 18%. 2வது இடத்தில் முதலியார் சமூகம் உள்ளார்கள். 12. ஓ ஜோதி ஜாதி முதலியார். சட்டமன்ற தொகுதி செய்யாறு. கட்சி திமுக. வாக்காளர்கள் 2,38,283. அதில் வன்னியர்கள் 40%, ஆதி திராவிடர் 25%, முதலியார் 13%. முதலியார் சமூகம் 3வது இடத்தில் உள்ளார்கள். 13. டாக்டர் கோதம சிகாமணி ஜாதி துளுவ வெள்ளாளர். சட்டமன்ற தொகுதி திருக்கோயிலூர். வாக்காளர்கள் 2,41,003. அதில் வன்னியர்கள் 34%, பறையர்கள் 24%, கிறிஸ்துவர்கள் 15%, உடையார் 8%. உடையார் சமூகம் 4வது இடத்தில் உள்ளார்கள். 14. TP சரவணன் ஜாதி முதலியார். சட்டமன்ற தொகுதி போலூர். கட்சி தேமுதிக. வாக்காளர்கள் 2,32,426. அதில் வன்னியர்கள் 49%, ஆதி திராவிடர்கள் 15%, முதலியார் 2%. முதலியார் சமூகம் 8வது இடத்தில் உள்ளார்கள். 15. வி இளங்கோவன் ஜாதி பிள்ளைமார். சட்டமன்ற தொகுதி தருமபுரி. கட்சி தேமுதிக. வாக்காளர்கள் 2,57,939. அதில் வன்னியர்கள் 62%, ஆதி திராவிடர்கள் 10%, முதலியார் 2%. 5வது இடத்தில் முதலியார் சமூகம் உள்ளார்கள். 16. வசந்தம் கார்த்திகேயன் ஜாதி பிள்ளைமார். சட்டமன்ற தொகுதி ரிஷிவந்தியம்.
கட்சி திமுக வாக்காளர்கள் 2,70,70,054. அதில் வன்னியர்கள் 20%, பறையர்கள் 19%, உடையார் 13%. இந்த தொகுதியில் பிள்ளைமார் சமூகம் கிடையாது. 17 அண்ணாதுரை ஜாதி வெள்ளாளர் சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டை கட்சி திமுக வாக்காளர்கள் 2,40,954. அதில் முக்குளத்தோர் 26%, பிள்ளைமார் 24%, முத்தரையர் 10%. இந்த தொகுதியில் பிள்ளைமார் 2ஆம் இடத்தில் உள்ளார்கள். 18 இனிக்கோ இருதயராஜ் ஜாதி வெள்ளாளர் சட்டமன்ற தொகுதி திருச்சி கிழக்கு கட்சி திமுக வாக்காளர்கள் 2,17,397. அதில் வெள்ளாளர் 17%, இஸ்லாமியர் 16%, கிறிஸ்துவர்கள் 11%. இந்த தொகுதியில் வெள்ளாளர்கள் முதலிடத்தில் உள்ளார்கள். அதேபோல 19 AM முனிரத்தினம் ஜாதி முதலியார் சட்டமன்ற தொகுதி சோளிங்கர் கட்சி காங்கிரஸ் வாக்காளர்கள் 2,56,118. சோளிங்கர் தொகுதியில் வன்னியர்கள் 26%, ஆதி திராவிடர்கள் 22%, முதலியார் 19%. முதலியார் சமூகம் 3வது இடத்தில் உள்ளார்கள். இதர சட்டமன்ற தொகுதிகள் தென் மண்டலத்தில் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது மதுரை மத்திய, திருநெல்வேலி போன்றவைகள். முதலியார் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் 10%. அதில் 9% வடக்கு மண்டலத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கர்களுக்கு திமுக கட்சி சார்பாக 20% சட்டமன்ற தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் நாயுடு, ரெட்டியார், செட்டியார், முத்துராஜ நாயுடு, அருந்ததியர் போன்றோர்கள் அடங்குவார்கள். அடுத்து கன்னடத்தவர்களுக்கு 5% சட்டமன்ற தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இஸ்லாமியர்களுக்கு 6% சட்டமன்ற தொகுதிகள் வடக்கு மண்டலத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளன. முதலியார் சமூக மக்கள் திருத்தணி, வேலூர் 2 சட்டமன்ற தொகுதிகள் முதலிடத்திலும், காஞ்சிபுரம், காட்பாடி, குடியாத்தம், திருப்பத்தூர் 2ஆம் இடத்திலும், மேற்கு மண்டலத்தில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, தாராபுரம், காங்கயம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, மொடக்குறிச்சி போன்ற 8 சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் இடத்திலும் உள்ளார்கள். அதேபோல மத்திய மண்டலத்தில் திருச்சி முதலிடத்திலும், பட்டுக்கோட்டை 2ஆம் இடத்திலும் முதலியார் சமூக மக்கள் வகிக்கிறார்கள். மத்திய மண்டலம், வடக்கு மண்டலத்தில் 4 தொகுதிகளில் முதலிடம் மற்றும் 2ஆம் இடத்தில் உள்ள முதலியார் சமூகம் வன்னியர் மற்றும் பறையர் உரிமையை பறிப்பது நியாயமற்ற செயல், ஆக்கிரமிப்பு சதிவேளையாகும். மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.